பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் மகத்துவங்களையும் நம்ம செலுத்துவோம். ஆண்டவர் தாமே நம்ம எல்லோரையும் ஆசீர்வதித்து அவர் அன்பாய் நம்மை நடத்துவாராக. ஹல்லேலூயா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். சத்தமா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். Thank you Jesus. ஆண்டவர் இந்த 6 மாதங்களை கடந்து 7வது மாதத்தின் முடிவு நாளிலே, கடைசி நாளிலே இருக்கிறோம். இன்னும் ஒரு 12 மணி நேரம் அதுக்கு பிறகு இன்னொரு மாதத்தை, புதிய மாதத்தை ஆண்டவர் நமக்கு தரப்போகிறார். அந்த ஜூன் மாதம், இந்த ஆகஸ்ட் மாதத்துக்காக ஆண்டவருக்கு நாம வரவேற்கிறோம் என்று சொல்லுவோம். இந்த ஜூலை மாதத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அநேக ஜபங்களை நாம் ஏறெடுத்தோம் இல்லையா? நம்முடைய எல்லா விதமான ஜபங்களுக்கு ஆண்டவர் தருகிற ஒரே பதில் என்ன தெரியுமா? ஆம் என்றும் ஆமென் என்றும். சொல்லுங்க. ஆம் என்றும் ஆமென் என்றும் நம்முடைய ஜபங்களுக்கு பதில் தருகிற தேவனா இருக்கிறார். ஆக நம்ம இன்றைக்கு செய்திக்குள்ளாக நம்ம போவோம். ஒரு விசேஷித்த ஒரு வார்த்தை. தேவன் அதாவது நமக்கு ஜீவனை கொடுத்து வாழ வைக்கிறவர். இயேசு நமக்கு ஜீவனை கொடுத்து வாழ வைக்கிறவர், உயிர் கொடுத்து வாழ வைக்கிறவர் என்ற தலைப்பில் நமக்கு நாம் இன்றைக்கு தியானிப்போம். ஜான் காஸ்பல் 10th சாப்டர், நியூ டெஸ்டமெண்ட்ல ஜான் காஸ்பல் எடுங்க, யோவான் 10ஆம் அதிகாரம். அதுல இங்கிலீஷ்ல 10th வேர்டு மட்டும் படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தமிழ்ல நம்ம 9, 10, 11 3 வசனத்தை நம்ம பார்க்க போறோம். ஜான் காஸ்பல் சாப்டர் 10 verse 10 படிங்க. இங்கிலீஷ்ல சத்தமா படிங்க. The thief comes only in the order to steal, kill and destroy. I have come in order that you might have life, life in all its fullness. Amen. Hallelujah. ஃபுல்னஸான ஒரு லைஃபை கொடுக்க இயேசு வந்தார். இதுதான் இன்னைக்கு நம்ம தியானம் பண்ண போகிற விசேஷமான தியானம். இயேசு நமக்கு ஜீவன் உண்டாயிருக்கும்படி வந்தார். இயேசு நமக்கு வாழ்வு கொடுக்க வந்தார். இயேசு நம்மை வாழ வைக்க வந்தார். அதனால தான் இவ்வளோ ஜெப கருத்துக்கள் எல்லாம் நம்ம ஏறெடுத்தோம். குடும்பங்கள்ல ஆண்டவரே சமாதானம் உண்டாகட்டும், கணவன் மனைவி மத்தியிலே சமாதானம் உண்டாகட்டும், பிள்ளைகள் மத்தியிலே சமாதானம் உண்டாகட்டும். இதை பார்த்து எத்தனையோ தாய்மார்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க, எத்தனையோ தகப்பன்மார்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க. இதுக்காகவா இந்த பையனை இப்படி வளர்த்தேன் நானு, இதுக்காகவா இந்த பொண்ணை நான் இப்படி வளர்த்தேன், இன்னைக்கு வாழாவட்டியா இருக்குது, தனிமையா இருக்கிறாங்களே என்று சொல்லி எத்தனையோ தாய்மார்கள், தகப்பன்மார்கள், குடும்பத்தில் இருக்கிற சகோதர சகோதரிகள் கண்ணீரோடு கூட அந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையை பரிபூர்ணமாக்கதான் ஆண்டவர் இயேசு இந்த பூமிக்கு மனிதனாய் வந்தார். அல்லேலூயா. அதனால தான் இங்க வசனம் சொல்லுது பாருங்க. யோவான் 10ஆம் அதிகாரத்துல 9 ஒருத்தர் படிங்க, நிதானமா. 10 ஒருத்தர் படிங்க, 11 ஒருத்தர் படிங்க. நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். என்ன அற்புதமான ஒரு வசனம் தானுங்களே. நம்ம எல்லாரையும் பார்த்து அவரை விசுவாசிக்கிற, அவரை நம்புகிற நாங்க எல்லாரையும் பார்த்து அவர் சொல்லுகிறார், மகனே மகளே, உன் குடும்பத்தை மேய்க்கிறவர் நான் தான், உன் குடும்பத்தை நடத்துகிறவர் நான் தான், உன் குடும்பத்தை காண்கிறவர் நான் தான் என்று சொல்லி. அடுத்த வசனம், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரமாட்டான். நானோ அவைகளுக்கு ஆண்டவராகிய இயேசுவாகிய நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்திருக்கிறேன். அல்லேலூயா. இதான் சத்தியம் அன்பானவர்களே. பரிபூர்ணமான வாழ்க்கை கொடுக்க, சமாதானமான வாழ்க்கை கொடுக்க, நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்க நம் மத்தியிலே ஆண்டவர் வந்திருக்கிறார். அடுத்த வசனம், நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா.
நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்காக ஜீவனையுமே கொடுக்கிறான் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சொன்னார். ஆகவேதான் கல்வாரி சிலுவையில நம்ம எல்லாரையும் மீட்டு ரட்சிப்பதற்காக அவருடைய பரிசுத்தமான ரத்தத்தை சிந்தி நமக்காக சிலுவையில ஜீவனை பிதாவின் கையில ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. ஒரே ஒரு நிமிடம் கண்களை மூடி இந்த வசனத்திற்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே, என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. எப்போ? இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே, இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே, என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இயேசுவே, நீர் எங்களோடு கூட பேசும் உடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் உண்மையாய் செவி கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவர் இயேசு நம்மை பார்த்து சொல்லுகிற விசேஷித்த காரியம் அன்பானவர்களே, திருடனாகிய பிசாசு அவன் ஆத்துமாவையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆண்டவர் கொடுத்த எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் திருடவும் அழிக்கவுமே வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரமாட்டான் என்று ஆண்டவர் இந்த வேதத்தில் சொல்லுகிறார். ஆகவேதான் சகல எபேசியர் புத்தகத்தில எல்லாம் நம்ம பார்க்கும்போது பிசாசுக்கு நீங்க இடம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்றார். அப்போ பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொன்னா நம்ம பாடின வண்ணமாகவே ஆண்டவரே இரவும் பகலும் நம்மை மறவாமல் நினைக்கிற தேவனுக்கு நம்ம என்ன பண்ணோம்? மறவாத தேவனுக்கு மனதார நன்றி சொல்லணும். அல்லேலூயா. அப்போ அந்த பிசாசு நம்முடைய வீட்டு வாசலை கூட மிதிக்காதபடிக்கு இயேசுவின் ரத்தத்தை தெளித்து இயேசுவின் ரத்த கோட்டைக்குள்ளே நம்மை மூடி மறைத்து கொண்டு ஆண்டவர் சொல்லுகிற விசேஷமான வார்த்தை, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் வாழ்வு உண்டாயிருக்கவும் அவர்களை வாழ வைக்கவும் அவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கவும் அவர்களுக்கு நிம்மதி கொடுக்கவும் அந்த நிம்மதியும் அந்த சமாதானமும் அந்த சுகமும் அந்த ஆரோக்கியமும் பரிபூர்ணமாயிருக்கும்படிக்கு நான் இந்த பூமிக்கு வந்தேன். அல்லேலூயா. இந்த தேவனை நாம மறக்கிறதுனாலதாங்க அநேக நேரத்தில் பிசாசு நம்மள வந்து தொந்தரவு பண்றது, அநேக தடைகளை கொண்டு வருகிறது பிசாசு தான். ஆனால் அதற்கு ஒரு சில நேரத்தில் நாம தான் இடம் கொடுக்கிறோம். பிசாசு தானா வர மாட்டான். நல்ல கவனிங்க, இவங்க ரெண்டு பேருக்குள்ள விசேஷமான காரியம் இருக்கிறது, பரிசுத்த ஆவிக்கும் அசுத்த ஆவிக்கும். பரிசுத்த ஆவியானவரை நீங்களும் நானும் கூப்பிட்டா நம்ம உள்ளத்துல வந்து வாசம் பண்ணுவார், நம்மோடு கூட இருப்பார், நமக்கு வாழ்வு கொடுப்பார். ஆண்டவர் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நம்ம கூப்பிட்ட உடனே அவர் வருகிறவராய் இருக்கிறார். அதனால்தான் வாசல் நின்று தட்டுகிறேன், ஒருவன் கேட்டு கதவை திறந்தால் நான் அவன் உள்ளத்திலே அவன் வீட்டுக்குள்ள வந்து என்ன பண்ணுவேன்? அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன். அல்லேலூயா. பத்தியா, நீங்க நான் கூப்பிடுற வரைக்கும் அங்கதான் இருப்பார் அவர். ஆனால் பிசாசு அப்படி கிடையாது, சாத்தான் அப்படி கிடையாது. உங்க உள்ளத்துல ஒரு சின்ன கெட்ட எண்ணம்
யாரையோ பத்தி உங்களையோ பத்தி ஒரு சின்ன கெட்ட எண்ணம் நினைச்சாலே போதும், உங்க வீட்டு சென்டர்ல வந்து சோப்பா பண்ண உட்காந்துருவான். அவ்வளவு. இதான் பிசாசினுடைய ஆவிக்கும் பரிசுத்த ஆவியினுடைய ஆவிக்கும் தேவனுக்கும் உள்ள விசேஷமான வித்தியாசம் அன்பானவர்களே. அந்த கெட்ட எண்ணம் நமக்குள்ள வந்த உடனே நம் உள்ளத்தில் வந்த அந்த இயேசு, அந்த ஆவியானவர் நம்மை விட்டு கடந்து போய் விடுவார். நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம 1 சாமுவேல் 16 அதிகாரத்துல சவுலை குறிச்சு பார்க்கிறோம். சவுல் எப்போ ராஜாவா இருந்தாரோ அநேக காரியங்கள் செய்தாரு. ஆனாலும் கூட கோலியாத்தை கொன்ற உடனே அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் சொன்னாங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்குள்ள ஒரு பொறாமை வந்துச்சு. தாவீதை பார்க்கிற இடத்துல எல்லாம் கொல்லணும்னு நினைச்சான். தாவீதை பார்க்கிற இடத்துல எல்லாம் ஈட்டி அடிச்சான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறான். அடுத்த செகண்ட் என்ன ஆகுது தெரியுமா? பைபிள் சொல்லுகிறது, சவுலுக்குள் இருந்த அந்த பரிசுத்த ஆவி போய் ஒரு குழப்பத்தின் ஆவி அவனுக்குள்ள வந்து அவனை கலங்க பண்ணினது அப்படின்னு சொல்லி ஜனங்களாம் பார்த்து ஆச்சரியப்படுறாங்களா. இதான் பரிசுத்த ஆவிக்கும் அசுத்த ஆவிக்கும் உள்ள வித்தியாசம். இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? திருடன் திருடவும் கொள்ளவுமே வருகிறான், ஆனால் நானோ அவைகளுக்கு ஜீவனுள்ளா இருக்கவும் அது பரிபூர்ணமா இருக்கவும் புல்பிலா இருக்கணும், அறகுறையா இல்லை இல்லையா? அறதன் அர்த்தம் அது சொன்னாங்களே 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல 10வது வசனம், நிறைவானவர் வரும்போது குறைகள் எல்லாம் அகன்று போய்விடும் அப்படின்னு சொல்லி. அந்த நிறைவான தேவன் நமக்குள்ள வரணும். சிங்கக்குட்டிகள் பாடும்போது அந்த பாட்டுல கூட ஒரு வசனம் ஒண்ணு சொல்லுது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்துல 19வது வசனம், என் தேவன் மகிமையினாலே என் குறைகள் எல்லாவற்றையும் நிறைவாய் கிறிஸ்துவுக்குள்ளே நிறைவாய் மாற்றுகிறவர். நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆண்டவர் அழைக்கிறார். பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுக்கதான் இப்படிப்பட்ட ஜப கூடாரங்களுக்கும் ஆலயங்களுக்கும் ஆராதனை கூடாரங்களுக்கும் ஆண்டவர் அழைக்கிறார். நீங்க நானும் போனோம், அந்த நேரம் கொடுத்து போனோம், இந்த சமயத்தை கொடுத்து போனோம். ஆண்டவரை முதல்ல நாம தேடணும். அவருக்கு நாம மனதார, அதாவது இரவும் பகலும் மறவாமல் நினைக்கிற தேவனை மனதார நாம நன்றி சொல்ல நாம போகணும். அப்போதான் ஆண்டவர் அந்த 9வது வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. 9வது வசனம் படிச்சோமே, 10:9 என்ன சொல்றாரு? நானே வாசலா இருக்கிறேன். எதுக்கு? நல்ல வாழ்க்கைக்கும் நல்ல குடும்பத்திற்கும் பரலோகத்திற்கும் பாரடைஸுக்கும் நானே வாசலா இருக்கிறேன். அல்லேலூயா. அதாவது இயேசு என்னும் என் வழியாய் நீ ஆலயத்துக்கு போனால், ஜபத்துக்கு போனால், குடும்பத்துல போனால், வாழ்க்கையில போனால் அவன் எப்பொழுதும் ரட்சிக்கப்பட்ட மகனாயிருப்பான். அதாவது ஆசீர்வதிக்கப்பட்ட மகனாயிருப்பான். ரட்சிக்கப்பட்ட மகன் அப்படின்னா என்ன தெரியுமா? பாவ சாபத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டவன், வியாதியிலிருந்து ரட்சிக்கப்பட்டவன், பிரச்சனையிலிருந்து ரட்சிக்கப்பட்டவன், எல்லா விதமான குழப்பத்திலிருந்து அவர்கள் ரட்சிக்கப்பட்டவனாய் இருந்து, அதாவது நம்முடைய உள்ளார்ந்த மனிதனாகிய ஆத்மாவும் வெளியான மனிதனாகிய சரீரமும் உள்ள சரி, அதாவது குடும்பத்தின் உள்ள இருந்தாலும் சரி, நீ வெளியே இருந்தாலும் சரி, அதான் அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம். இன்னும் என்ன வேணா கூட சொல்லலாம். குடும்பத்தில கணவன் மனைவி மத்தியில, தாய் தகப்பன் மத்தியில, சகோதர சகோதரிகள் மத்தியில, சொந்த பந்தங்கள் மத்தியில, கல்யாணத்துல, எந்த ஒரு காரியத்திலும் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டு அவன் சுகமாயிருப்பான். அல்லேலூயா. அந்த மேய்ச்சலை கண்டடைவான், அந்த சமாதானத்தை கண்டடைவான், அந்த நிம்மதியை கண்டடைவான், அந்த பரிபூர்ணத்தை கண்டடைவான். ஏன்னா இயேசு எதுக்காக வந்தாரு? வாழ்வு கொடுக்க வந்தார், ஜீவன் உண்டாயிருக்கும்படியாய் வந்தார் அவர். ஆமன் மகங்களே, அந்த தேவனை தான் நீங்களும் நானும் விசுவாசித்து இந்த இடத்துல வந்திருக்கிறோம். அதுல 11வது வசனம் என்ன சொல்லுது? நானே நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்ற பாருங்க. நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையும் கொடுக்கிறான். சொல்லுங்க, அந்த ஆடு யாரு? இல்லங்க, அவர் மேய்ச்சனுங்க. நான் தான் ஆண்டவரே ஆடு. அந்த ஆடு நான் தான் ஆண்டவரே. 99 ஆடை விட்டுட்டு ஒரு ஆடை வந்து தோல் மேல தூக்கி போட்டாரு. அந்த ஆடு யாரு? சொல்லுங்க, நான் தான் ஆண்டவரே. என் குடும்பம் தான் ஆண்டவரே அந்த ஆடு.
என்னை நேசித்துதான் ஆண்டவரே என்னால நடக்க முடியல என்று சொல்லி, ஆண்டவரே என்னை உன் தோள் மேல் தூக்கி கொண்டு போகிறீர் ஆண்டவரே. பெர்க்மன் அருமையான பாடல் எல்லாம் பாடுறார். ஆண்டவரே என் மேய்ப்பனின் தோளின் மேல் நான் சுகமாய் கடந்து போவேன். ஒரு மேய்ப்பனுடைய தோல் மேல அந்த ஆடு இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன பயம் கிடைக்குமா? இல்ல. சரியான நேரத்துல அவரை மொல்லமா இறக்கி விடுவார், மொல்லமா தூக்கி வச்சுக்குவார். அதே போலதாங்க நம்மை நேசிக்கிற ஆண்டவர், நம்மை அன்பு செய்கிற ஆண்டவர், பரிபூர்ண சமாதான சந்தோஷத்தை கொடுக்கிற ஆண்டவர். நமக்கு பிரச்சனை இருக்கும், தொல்லைகள் இருக்கும், கடன் தொல்லைகள் இருக்கும், வியாதிகள் இருக்கும். வியாதியே இல்லை அப்படின்னு சொன்னா, கை கால் வலி இல்ல, தலைவலி இல்ல, உடம்புல எந்த வலியுமே இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம மனுஷனே இல்லைன்னு அர்த்தம். என்ன இல்ல சொல்லுங்க? மனுஷனே இல்ல. அப்ப மனுஷன்னா எல்லாமே இருக்கும், எல்லாமே வரும், அப்பதான் மனுஷனாம. அதான் ஆண்டவர் சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு ஆமா உண்டு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று சொன்ன ஆண்டவர் தான். அதுக்கு மேல இருக்கிற வசனம் 16:33 யோவான்ல மேல இருக்கிற வசனம் சொல்றாரு, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை சொல்லுகிறேன் மகனே மகளே. ஆண்டவர் நம்மோடு கூட சமாதானம் வச்சிருக்கிறாரு, நிம்மதி வச்சிருக்கிறாரு. உங்களோடு கூட எனக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இந்த விஷயத்தை சொல்றேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், திடமனதாயிரு, விசுவாசம் உள்ளவனாயிரு, தைரியமாயிரு. நான் இந்த உலகத்தின் பிசாசை ஜெயித்தேன், நானே உனக்கு பரிபூர்ண வாழ்க்கையை கொடுக்க வந்தேன். ஆமன்பானவர்களே, ஆகவேதான் அதே யோவான் 6ஆம் அதிகாரம் அங்கே 67வது வசனம் அந்த இடத்துல இங்க ஆண்டவர் ஒரு சில சந்தேகங்களை ஜனங்களிடத்தில் கேட்கிறார் இல்லையா? என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்றும், நான் எதற்காக வந்தேன் என்றும், என்னை விட்டு நீங்களும் போய்படுறீங்களா? இந்த வாரம் வந்தீங்க, நெக்ஸ்ட் வீக் வரீங்களா இல்லையா? தெரியுமா தெரியாதா? தெரியாது பிரதர். எப்படி தெரியாது சிஸ்டர்? அடுத்த வாரம் டைம் கிடைக்குதா இல்லையோ, வருகிறோமா இல்லையோ தெரியாது. அதனாலதான் ஆண்டவர் இந்த சீஷர்களை பார்த்து ஒரு சில சின்ன டவுட்ல கேட்கிறார். அவருக்கு தெரியும் யார் யார் என்ன விட்டு ஓடுவாங்க, யார் யார் இருப்பாங்க அப்படின்னு இல்லையா? கெத்செமனே தோட்டத்துல இயேசுவை அந்த வீரர்கள் எல்லாம் பிடிச்ச உடனே என்ன பண்ணிட்டாங்க? எல்லாரும் விட்டு ஓட்டாங்க, அவ்வளவுதான். தொண்டக்கான ஓடிட்டாங்க, எல்லாரும் ஓட்டாங்க இல்லையா? அதனால 68வது வசனம் படிமா, 68th word. அது ஒரு வசனம் படிங்க போதும். இவங்க படிக்கிறாங்க இங்கிலீஷ்ல. 6th chapterல Lord, to whom would we go? You have the words that give eternal life. ஆமென். போதும், அவ்வளவுதான். ஒரு வசனம் போதும், அதான் வருது. இப்ப 67 படிங்க. அப்பொழுது இயேசு 12 வரையும் இயேசு 12 வரை சீடர்களையும் பார்த்து, அன்னைக்கு அங்க பார்த்து சொன்னாரு, இங்க வந்திருக்கிற நம்ம எல்லாரையும் பார்த்து கேட்கிறார். இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற நம்ம எல்லாரையும் பார்த்து கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ என்றார். எல்லாரும் ஓட்டாங்க. 70 பேரை கூட்டின்னு வந்தாரு. அங்க சத்தியத்தை சொன்னாரு. நீங்கள் என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை குடிப்பீர்கள், அந்த காலம் வரும் அப்படின்னு. ஐயோ, இவர் மாம்சத்தை நாம சாப்பிடணுமா? இது என்ன கடினமான போதனையா இருக்குது அப்படின்னு சொல்லி முன்னால இருக்கிற வசனம் சொல்ற. அதை கேட்ட உடனே எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. அப்பதான் அந்த 12 பேரை பார்த்து சொல்றாரு, நீங்களும் என்னை விட்டு போக மனதா இருக்கிறீர்களோ? நான் தான் உங்களை வாழ வைக்கிறேன் என்று தெரியுமே, உங்களை வாழ வைக்கிறவர் என்று தெரியுமே, நீங்களும் என்னை விட்டு போக மனதா இருக்கிறீர்களோ அப்படின்னு சொன்னதுக்கு பேதுரு என்ன சொல்றாரு? சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவருக்கு பிரதியுத்தரமாக இப்படித்தான் நீங்களும் நானும் சொல்லணும் ஒவ்வொரு நாளும். அதைத்தான் நம்ம மெசேஜுக்கு முன்னால, ஆண்டவரே நீர் பேசும் வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடத்தில் அல்ல உண்டு என்று சொல்லி நம்ம பாடினோம். அதைத்தான் இங்க அவர் சொல்றாரு. அதற்கு பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவன் வசனங்கள் உம்மிடத்தில் அல்லவோ உண்டு. ஆண்டவரே,
வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடத்தில் அல்லவோ இருக்கிறது. எங்களை வாழ வைக்கிற தெய்வம் நீர் அல்லவோ ஆண்டவரே. ஆண்டவர் என்று சொன்னால் நம்ம எல்லாரையும் ஆளுகை செய்கிறவர் என்று அர்த்தம். ஆகவேதான் சொல்லுகிறார், ஆண்டவரே எங்களை ஆளுகை செய்கிறவர் நீர் ஆண்டவரே, எங்களை வாழ வைக்கிறவர் நீர் ஆண்டவரே, நித்திய ஜீவனை கொடுக்கிறவர் நீர் ஆண்டவரே, உம்மை விட்டு நாங்கள் எங்கே போவோம் ஆண்டவரே. அல்லேலூயா. இப்படி தாங்க ஒவ்வொரு நாளும் நாம செபிக்கணும். ஆண்டவரே நித்திய ஜீவனை கொடுக்கிறவர் நீர்தான், எட்டர்னல் லைஃபை கொடுக்கிறவர் நீர்தான், முடிவில்லாத வாழ்வை கொடுக்கிறவர் நீர்தான், சமாதான சந்தோஷத்தை கொடுக்கிறவர் நீர்தான். உம்மை விட்டு நாங்கள் எங்கே போவோம் அன்பான ஆண்டவரே அப்படின்னு சொன்னதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? அடுத்த வசனம், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்து. அதாவது அது சொன்ன உடனே இந்த நித்திய ஜீவனை தருகிற தேவனை நோக்கி பேதுரு இப்படியா சொல்றார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றான். அல்லேலூயா. ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறது மாத்திரம் அல்ல ஆண்டவரே, உண்மையை நம்பி உண்மை அறிந்து உண்மையில நம்பிக்கையோடு கூட இருக்கிற ஆண்டவரே. விசுவாசம் மாத்திரம் இல்ல ஆண்டவரே, உண்மையே சார்ந்திருக்கிறோம், உண்மை அறிந்திருக்கிறோம். நீரே தேவன் என்றும் நீரே ஆண்டவர் என்றும் நீர்தான் எங்களை வாழ வைக்கிறவர் என்றும் நீர்தான் எங்களை வழிநடத்துகிறவர் என்றும் நீர்தான் எங்களை பாதுகாக்கிறவர் என்றும் நீர்தான் எங்களை ஆசீர்வதிக்கிறவர் என்றும் நீர்தான் எங்கள் பலவீனத்தில் எங்களுக்கு சுகம் கொடுக்கிறவர் என்றும் எங்களை தொட்டு சுகப்படுத்துகிறவர் நீர்தான் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே என்ற அந்த விசுவாச அறிக்கை நம்ம உள்ளத்துல வரணுங்க பேதுரு மாதிரி. அல்லேலூயா. என்ன அற்புதமான ஒரு சத்தியம் அன்பானவர்களே, உங்களுக்கும் நமக்கும் ஆண்டவர் தருகிற விசேஷமான காரியம். அதுல 63வது வசனம் படிங்க, மேல இருக்கிறது படிங்க, மேல 6:63. ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. அல்லேலூயா. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்கிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அல்லேலூயா. மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது அப்படின்னு சொல்லிட்டார் இல்லையா? அப்படின்னா பைபிள் என்ன சொல்கிறது? மண்ணில் இருந்து வந்த மனுஷனே நீ மண்ணுக்கே திரும்புவாய். அதனாலதான் ஆண்டு வச்சார மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது. இது மாம்சம் பரலோகம் வரைக்கும் போவாது, இந்த வானத்தை கூட தாண்டாது. போதா இல்ல, ஆவியும் ஆத்மாவையும் பிரிஞ்ச உடனே என்ன ஆயிடுது? ஆவி ஆத்மா ஆண்டவருக்கு போயிடுது. போதா இல்லையா? வாங்க எக்லிசியஸ் வாங்க, 12th சாப்டர் வாங்க, சீக்கிரம் வாங்க. அதாவது நீதிமொழிகளுக்கு பக்கத்தில் இருக்கும் பாருங்க, பிரசங்கி பாருங்க, நீதிமொழிகளுக்கு பக்கத்தில் இருக்கும். அதுல 12வது அதிகாரத்துல 7வது வசனம், நல்ல ஒரு அருமையான ஒரு வசனம் சொல்லுது. எக்லிசியஸ் என்று வரும் பாருங்க அங்க. அதாவது ப்ராவர்ப்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கும் 12வது அதிகாரம், பேஜ் நம்பர் என்ன சொல்றீங்களா? கடைசியில பாருங்க 800வது பேஜ் நம்பர் 800. 12வது அதிகாரத்துல 12th சாப்டர்ல லாஸ்ட் சாப்டர் பாருங்க, 12th சாப்டர்ல 7th வேர்ட். 2 வசனத்தை பார்த்துட்டு நம்ம ஜெபம் பண்ணலாம். படிமா இங்கிலீஷ்ல 12th சாப்டர்ல 7th வேர்ட் இருக்கா? இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போவாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிராயத்திலே நினைப்பாயாக. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சாகரத்துக்கு முன்னாலே ஆண்டவரை நினைச்சிடணும், ஆண்டவருக்கு வந்துடணும், ஆலயத்துக்கு வந்துடணும், பைபிளை படிச்சிடணும், ஜெபம் பண்ணிடணும், பாவ மன்னிப்பு வாங்கிடணும், பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்த ஞானஸ்தானத்திலே நம்மை அர்ப்பணிக்கணும். படிமா கெட்சியா இங்கிலீஷ்ல. Our bodies will
return to the dust of the earth, and the breath of the life will go back to God, who gave it to us. ஆமென். பத்தியா, யார் கொடுத்தாரோ அவரிடத்துல போமா. அப்போ இன்னைக்கு நம்மள எல்லாம் யாருன்னா திட்டும்போது, என்னடா மண்ணு மாதிக்கிற, என்ன நீ மண்ணு மாதிக்கிற அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அப்போலாம் கோவம் வராது. ஏய் என்னடா டஸ்டாடா, நீ டஸ்ட்ன்னு சொல்லி பாரு, தூசு மாதிக்கிறேன், நான் என்ன உனக்கு தூசு மாத்தறேன்னா அப்படின்னு கோவம் வரும் இல்லையா. அந்த மாதிரி என்ன சொல்றாங்க இங்கிலீஷ் பைபிள்ல, டஸ்டா, அங்கிருந்து தான் என்ன உன்னை என்னைய எடுத்தார் ஆண்டவர். யாரா இருக்கிறோம் நம்ம, தூளு மாதிரி இருக்கிறாங்க, மட்டு தூளு மாதிரி இருக்கிற உன்னை என்னை எடுத்துதான் உருவாக்கினார் ஆண்டவர். இங்கிலீஷ் பைபிள்ல சொல்கிறார். தமிழ்ல பைபிள்ல என்ன சொல்லி பாருங்க, மண்ணானது தான் இருந்த மண்ணுக்கு திரும்புகிறதற்கு முன்னும், ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு திரும்புகிறதற்கு முன்னும், தன்னுடைய வாலிப நாட்களில, நாம் உயிர் வாழ்கிற இந்த நாட்கள்ல, வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்கள்ல யார நினை, நம்மை உண்டாக்கின தேவனை நினை. அல்லேலூயா. நீங்க அந்த இன்னைக்கு தயவு செய்து இந்த பிரசங்கி 1 நீங்க படிச்சு பாருங்க. அங்க ஆண்டவர் இந்த உயிர் போறதுக்கு முன்னால பல காரியங்களை சொல்றார். 1வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும், எதுக்கு முன்னால திருமணம், எதுக்கு முன்னால திருமணம், எதுக்கு முன்னால திருமணம், நீ வயசாகிறதுக்கு முன்னால திருமணம், இந்த மூஞ்செல்லாம் அப்படியே கழுவி மாதிரி கிழவ மாதிரி ஆகிறதுக்கு முன்னால திருமணம், பல்லெல்லாம் குற்றத்துக்கு முன்னால திருமணம், நான் நல்லது என்றது தீமையாய் போனதே அதுக்கெல்லாம் முன்னால நான் திரும்பணும், ஐயோ இதை ஏன் தான் வாங்கணும், ஏன் தான் இங்க போகணும் என்று நீ நினைக்கிறதுக்கு முன்னால நீ ஆண்டவரை நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கடைசியில இந்த வசனம் வரும். அல்லேலூயா. ஆமன்மானவர்களே, இந்த மண்பாண்டத்திற்குள்ள ஆண்டவரே, இந்த மண்பாண்டத்துக்குள்ள உம்முடைய ஆவியை வைத்தீரே ஆண்டவரே என்று சொல்லி புனித பவுல் சின்னப்பர் கொரிந்து புத்தகத்திலே மிகவும் அருமையாய் நமக்கு சொல்லுகிற விசேஷமான ஒரு வார்த்தை அன்பானுங்க. இந்த மாம்சம் மண்ணா இருக்கிறது. இந்த மாம்சம் நம்ம விட்டு ஒரு நாள் பிரிந்து போகிறோம். ஆண்டவர் தந்த அந்த ஆவி ஆத்மா ஆண்டவர் இடத்துல போகுமா? இதான் நம்முடைய கேள்வி. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம இடத்துல கேட்கிற கேள்வி அதான். மண்ணா இருந்தது, நான் அங்கதான் போய் எடுத்தேன், அதை மறுபடியும் நான் அன்னைக்கு அதுக்கு கொடுத்துருவேன். அதுக்கு தான் நான் கடை வாங்கின மண்ணை பூமிக்கு மறுபடியும் கொடுத்துருவேன். நாளைக்கு பூமி கேட்கும் இல்லையா, அந்த பூமிக்கு நான் கொடுத்துருவேன். மண்ணிலிருந்து வந்த மனுஷன் மண்ணுக்கு போவான். ஆனால் ஆவியும் ஆத்மாவும் தேவனிடத்திலிருந்து வந்தது, அது கரெக்டா தேவனிடத்து வருமா, இல்ல அந்த ஆத்மா பாதாளத்துக்கு போகுமா, அல்லது அந்த ஆத்மா பாதாளத்துல போய் கஷ்டப்படுமா? நாம நன்மை செய்கிறவர்களாய், ஜீவனுள்ள தேவனை விசுவாசிக்கிறவர்களாய், நம்புகிறவர்களாய் இருந்தால் இந்த ஆத்மா நஷ்டமடையாதபடிக்கு ஆண்டுடைய பாதத்துல போய் சேரும். அல்லேலூயா. அந்த ஆத்மா அங்கே பரிபூர்ணமான வாழ்க்கையை உண்டாகும் அன்பான ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை அந்த இடத்துல உண்டாகும் என்று சொல்லி ஆண்டவர் விசேஷமான காரியத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. அநேக வசனங்கள் இருக்கிறது. அதுல பாருங்க, நீதிமொழிகள் வாங்க இப்ப எடுத்தீங்க இல்லையா, அதுக்கு முன்னாலே ப்ராவர்ப்ஸ் பிரசங்க எடுத்தீங்க இல்லையா, அதுக்கு முன்னால பாருங்க 12th சாப்டர்ல 28th வேர்ட். அங்கே ஒரு வசனம் ஒன்று, இது புனித சாலமோன் மன்னனால் எழுதப்பட்ட ஒரு நீதிமொழிகள், அதுல 12th சாப்டர்ல 28th வேர்ட் என்ன சொல்றாரு பாருங்க. அங்க மிக அருமையான ஒரு வசனம். நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. என்ன சொல்றது? நீதியின் பாதையில ஜீவன் உண்டு, அந்த பாதையில மரணம் கிடையாது. அந்த நீதிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவின் வழியில, இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் அந்த வாழ்க்கையில நீங்களும் நானும் கடந்து போகணும் அப்படின்னு சொன்னா, அந்த வழியில என்ன உண்டு? ஜீவன் உண்டு, வாழ்க்கை உண்டு, ஆசீர்வாதம் உண்டு, சமாதானம் உண்டு, நிம்மதி உண்டு. அதை விட்டுட்டு வேற வழியில நம்ம போவோம் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல என்ன உண்டாகும்? மரணம் உண்டாகும் அன்பானவர்களே. நீதியின் பாதையில நமக்கு ஆண்டவர் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும்
ஆசீர்வாதத்தையும் அவர் தருகிற தேவனாய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், thank you Jesus. அந்த ஆண்டவர் தாமே நம்மை அற்புதமாய் ஆச்சரியமாய் இம்மட்டுமாய் வழிநடத்தின தேவன். இனிமேலும் அவர் வழிநடத்த வல்லவராய் போதுமானவராய் இருக்கிறவராய் நம்ம மத்தியில் இருக்கிறார். கடைசி ஒரு வசனத்தை நம்ம படிச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ணலாம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்திலே இந்த ஜீவனை கொடுத்த ஆண்டவர் நம்ம எப்படி நடத்துகிறார், எப்படி ஆசீர்வதிக்கிறார், நாம் அவருக்குள்ளதான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் நினைக்கும்படியாய் தேவன் இந்த வசனத்தை கொடுக்கிறார். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 25வது வசனம் படிங்க. அங்க என்ன சொல்றார் பாருங்க. இன்றைக்கு அந்த ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நீங்களும் நானும் எப்படியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி 3 வசனம் சொல்லுது. அப்போஸ்தலர்னா யோவானுக்கு பக்கத்துல அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் கத்துக்கிறீங்களா? அதுல 25வது வசனம் படிங்க. எல்லாருக்கும் ஜீவனையும், நல்ல கவனிங்க, எல்லாருக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற, அதாவது நம்ம அனுதினம் பார்க்கிறோம் இல்லையா, 150 கோடி ஜனங்களுக்கும், எல்லா ஜாதிக்கும், எல்லா ஜனங்களுக்கும், எல்லா கோத்திரத்தாருக்கும், எல்லா பாஷைக்காரருக்கும், இந்த உலகத்திலே தன்னை மனிதன் என்று சொல்லிக் கொள்கிற ஒவ்வொருவருக்கும் கடவுள் ஜீவனை கொடுத்திருக்கிறார், உயிரை கொடுத்திருக்கிறார். ஆகவேதான் நீங்க என்ன சொல்கிறது, எல்லா மனுஷனுக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் நமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்கிறதும் இல்லை. ஆண்டவர் தான் எல்லாத்தையும் கொடுக்கிறவருங்க. உன்னிடத்துல என்னிடத்துல ஒன்னும் கேட்கறது இல்ல. ஆண்டவர் நம்ம இடத்துல கேட்கறது என்ன தெரியுமா? இந்த சின்ன இருதயத்திலிருந்து கிவ் தேங்க்ஸ் பண்ணுப்பா, அவ்வளவுதான். இந்த சின்ன இருதயத்திலிருந்து கிவ் தேங்க்ஸ் பண்ணு. இரவும் பகலும் மறவாமல் நினைக்கிற தேவனுக்கு என்ன பண்ணுமா? மனதார நன்றி சொல்லி வாழ்வு கொடுக்கிற தேவனுக்கு. இதைத்தான் ஆண்டவர் ஜீவனையும், ஆண்டவர் ஆசீர்வாதத்தையும், சமாதானத்தையும், சந்தோஷத்தையும், சகலத்தையும் கொடுத்தவர். அடுத்த வருஷம் என்ன சொல்லுது? மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் ஒரே ரத்தத்தினாலே, என்னது ஒரே சொல்லுங்க, எத்தனை ரத்தம்? என்ன கலரு? சிவப்பு கலர், ரெட் கலர் ரத்தத்துல, இங்கிலீஷ்காரங்க சிவப்பு கலர் ரத்தத்தினால தோன்ற பண்ணி உருவாக்கி உண்டாக்கி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் ஆதியிலே தீர்மானம் செய்த அந்த காலங்கள் போல அவர்கள் குடியிருப்பின் எல்லையையும் குறித்திருக்கிறார். ஆமாங்க, அல்லேலூயா. நான் எந்த வீட்டுக்கு போகணும், எந்த வீட்டுல வாழணும், எங்க வாழணும், என் மகளுக்கு எங்க வாழ்க்கை, என் மகனுக்கு எங்க வாழ்க்கை, எங்க வாழ்க்கப்படணும் அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் தீர்மானம் செய்து வைத்திருக்கிறவர் அவர் தாங்க. ஒரே ரத்தத்தினாலே நம்ம எல்லாரையும் உண்டாக்கின தேவன். எப்படிப்பட்ட பாஷைக்காரரோ குலமோ கோத்திரமோ யாருக்கும் பாருங்க, எல்லாருக்கும் ஒரே ரத்தம், சிவப்பு கலர் ரத்தம் தான். ஒருவேளை குரூப்புங்க இது அது இருக்கலாம், அது விடுங்க, பரவாயில்லை. எல்லாருக்கும் ஒரே ரத்தத்தினால நம்மை உண்டாக்கி நம்மை உருவாக்கி இருக்கிறார். அடுத்த வருஷம் என்ன சொல்லுது? கர்த்தராகிய நல்ல கவனிங்க, ஒரே ரத்தத்தினாலே உருவாக்கின அந்த ஜீவன் கொடுத்த, அந்த வாழ்வு கொடுத்த அந்த தேவனை, கர்த்தராகிய என்னை அவர்கள் தடவியாகிலும் யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, இந்த கோயிலுக்கு போ, அந்த கோயிலுக்கு போ, அந்த ஜெப கூட்டத்துக்கு போ, இந்த பைபிளை எடு, இதை எடு அப்படின்னு சொல்லி அப்படி தட்டு தடுமாறி எழுந்திருக்க முடியலன்னா கூட தட்டு தடுமாறி தழுவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக இயேசுவை வாழ்வு தரும் தேவனை கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை இந்த உலகத்தில ஜீவனுள்ள தேவன் இயேசுவை தேடும்படி அப்படியே செய்தார். அவர் நம்மில் தூரமானவர் அல்லங்க. அப்போ தடவி போனவரா எவ்வளவு தூரம் போனோம்? 1 மைல் போணுமா, 2 மைல் போணுமா? இல்லங்க, பக்கத்திலே இருக்கிறாரு. இந்த குருடன்கள்லாம் பாருங்க, குருடர்கள் இருக்கிறாங்களே, அவங்க என்ன பண்ணுவாங்க, சீக்கிரம் ஏஞ்சுவா அப்படின்னா மல்லுமா அப்படியே தடி வந்து பக்கத்துல குடிச்சிருவாங்க. அப்படிதான் ஆண்டவர் சொல்றாரு, கடவுள் நமக்கு யாருக்கும்
என்ன இல்ல, தூரமானவர் அல்ல. அதானுங்க படிச்சேன் இப்ப கடைசி வரியில. ஆண்டவர் நம்ம யாருக்கும் தூரமானவர் இல்ல. பாவியாட்டும், அநியாயக்காரனா இருக்கட்டும், அக்கிரமக்காரனா இருக்கட்டும், துரோகியா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி, தேவன் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல. அவரை தேடி நீ வருகிற வரைக்கும் அவர் உனக்கு எனக்கு சமீபமா இருக்கிறார். கடைசி வார்த்தை என்ன சொல்றது? அடுத்த வசனம் எல்லாம் ஒருத்தர் படிங்க, சத்தமா படிங்க. சரி, எல்லாரும் படிங்க, எல்லாரும் படிங்க. அவருக்குள் நாம் பிழைத்திருக்கிறோம், அசைக்கிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் உணர்வுகளிலும் சிலர் நாம் அவருடைய சந்நிதியார் என்று சொல்லியிருக்கிறார்கள். நம்முடைய முற்பிதாக்கள் சொல்றாங்களா இல்லையா? புலவர்கள்லாம் சொல்றாங்களா? திருக்குறள்ல சொல்லுதா? எல்லா வல்லுநர்களும் சொல்றாங்களா? பாருங்க, பைபிள் சொல்லுது, நாம் அவருக்குள் என்ன பண்றோமா? பிழைத்திருக்கிறோம். அவருக்குள்ளே தான் நாம் அசைவாடி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நமக்குள்ளே இல்ல, அவருடைய கிருபை இல்ல, அவருடைய இரக்கம் இல்ல இல்லையா? 103 சங்கீதத்துல 8வது வசனம் என்ன படிச்சோம் நம்ம? அவர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் தயவும் உள்ள தேவனாய் இருக்கிறார். பத்தியா, நமக்கு ஜீவனை கொடுக்கிற தேவன் எவ்வளவு இரக்கமுள்ள இருக்கிறார். அவருக்குள்ளே நாம பிழைக்கிறோம், அவருக்குள்ளே நாம் அசைகிறோம், அவருக்குள்ளே நாம நடமாடுகிறோம், அவருக்குள்ளே நாம பிழைத்திருக்கிறோம், உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏனெனில் நம்மை வாழ வைக்கிற தேவன் அவர்தான், நம்மை வழி நடத்துகிற தேவன் அவர்தான், நமக்கு வாழ்வு கொடுக்கிற தேவன் இயேசு அவர்தான். ஜெபம் பண்ணலாமா? நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய பரிசுத்த கரத்துல, ஆண்டவரே எங்களுக்கு வாழ்வு கொடுக்கிறவரே, உம்மை நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம். வாழ்வு கொடுக்கிறது மாத்திரம் இல்லை, எங்களை அனுதினமும் ஆசீர்வதித்து நடத்துகிறவரே, உமக்கு கொடா கொடி நன்றி ஆண்டவரே என்று சொல்லி நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த தேவனை நோக்கி நம்ம பார்ப்போம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே, இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எல்லோருமாய் நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. வாழ்வு கொடுத்த தேவனுக்கு நம் வாழ்நாள் எல்லாம் நன்றி சொல்லுவோம். இரவும் பகலும் மறவாத தேவனுக்கு நம்முடைய உள்ளார்ந்த மனதார நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று நம்மை அழைக்கிறார். எடுத்த எல்லா ஜெபங்களுக்கும் ஆண்டவர் பதில் தந்து சீக்கிரத்திலே நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில, குடும்பத்தின் வாழ்க்கையில அவர் சமாதானத்தை கொடுக்க, கணவன் மனைவி மத்தியிலே சமாதானம் கொடுக்க, சண்டைகள் சச்சரவுகள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடுக்க இயேசு வல்லவராய் இருக்கிறார். நம்மை வாழ வைக்கிற தேவன் அவர், நமக்கு ஜீவன் கொடுக்கிற தேவன் அவர், நம்மை உயிர் படைக்க வைக்கிற தேவன். அவருடைய கருத்துல நாம சொல்லுவோம், என் வாழ்க்கை முடிந்தது அவ்வளவுதான் என்று சொல்லுகிறவர்களை ஆண்டவர் வாழ வைக்கிறவராய் இருக்கிறார். ஜெபம் பண்ணலாம். நல்ல ஆண்டவரே, ஜீவனை கொடுக்க வந்தவரே, அந்த ஜீவன் பரிபூர்ணமா இருக்கும்படி வந்தவரே, நானே நல்ல மேய்ப்பன் என்று சொன்னீர் ஆண்டவரே. நீர் எங்களை ஆண்டவரே புல்லுள்ள இடங்களிலே மேய்க்கிற தேவனா இருக்கிறமைக்காக உமக்கு கொடா கொடி நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, உமக்குள்ளே நாங்கள் பிழைத்து இருக்கிறோம், உமக்குள்ளே நாங்கள் ஆசைகிறோம், உமக்குள்ளே நாங்கள் வாழுகிறோம், உமக்குள்ளே தான் ஜீவனுள்ளவர்களாய் நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை மட்டுமாய் வாழ வைத்த தேவன் இனிமேலும் வாழ வைக்கிறமைக்காக உமக்கு நன்றி. கண்ணீர் வடிக்கிற ஒவ்வொரு தாய்மாரின் கண்ணீரை துடைப்பீராக ஆண்டவரே. கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தகப்பனாருடைய கண்ணீரை துடைப்பீராக. கணவன் மனைவியை ஆண்டவரே சமாதானத்துக்குள்ளே வாழ வைப்பீராக. ஆண்டவரே, தாய் தகப்பன் மத்தியில ஒரு நிம்மதி உண்டாகட்டும் ஆண்டவரே.
நீர் அப்படியே செய்கிறதற்காய் நன்றி. நல்ல மேய்ப்பனாகிய நீர் அவர்கள் உள்ளும் புறமும் ஆசீர்வாதமா இருக்க ஆண்டவரே, சமாதானமா இருக்க, நிம்மதியா இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. உம்மை அறியாதவர்கள் உம்மை அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே, உம்மை புரியாதவர்கள் புரிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. உம்மை தடவியாகிலும் அவர்கள் உம்மை வந்து தேடும்படியாய், கண்டடையும்படியாய். தேவனே, நீர் யாருக்கும் தூரமானவர் அல்ல ஆண்டவரே, நீர் சமீபமாய் இருக்கிறீர், கரம் விரித்து அழைக்கிறீர் ஆண்டவரே. எங்க எல்லா குடும்பமும் உம்மை தேடி வரும்படியாய், சபைகளை தேடி வரும்படியாய், ஞானஸ்தானத்தின் வழியாய் உம்மை கண்டடையும்படியாய் கர்த்தர் கிருபை செய்கிறமைக்காக கோடி கோடி நன்றி ஆண்டவரே. எங்களையும் எங்கள் சொந்த பந்தங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் ஆண்டவரே, ரத்த பந்தங்கள் எல்லாரையும் உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வந்தவர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வர தடைப்பட்டு போனவர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஏனெனில் அடுத்த வாரமாவது எல்லாரும் வந்து உம்முடைய சத்தியத்தை கேட்க கர்த்தர் கிருபை பாராட்டுகிறமைக்காக கோடி நன்றி ஆண்டவரே. துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். எல்லா துதிக்கான மகிமை உமக்கே தருகிறோம். எங்களை வாழ வைக்க வந்த எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டி செபிக்கிறோம் பிதாவே. சொல்லுங்க ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்னென்னைக்கு மறவாதே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழிகாட்ட நம்ம எல்லாருக்கும் முன்னும் காவலாய் இருக்க பின்னும் காத்து நடத்த நமக்கு மேலும் அவர் நம்மை அனுதினமும் ஆசீர்வதித்து வழி நடத்த நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றைக்கும் சதா காலமும் நம் எல்லாரோடும் கூட இருப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. வாங்க நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. அருமையான செய்தி இதனால நம்ம கேட்டோம். இயேசு நமக்கு ஜீவனை கொடுத்து வாழ வைப்பார். யார்மா நமக்கு ஜீவனை கொடுத்து வாழ வைப்பார்? இயேசு நமக்கு ஜீவனை கொடுத்து நம்ம எல்லாரையும் வாழ வைப்பார். ஆகவே ஒரு கடைசி நன்றி பாடல், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல், வாழ்வது நான் அல்ல என்னில் கிறிஸ்துவே இயேசுவே வாழ்கின்றார் என்று சொல்லி இந்த ஒரு பாடலை பாடி நாம் தேவனுக்கு நன்றி சொல்வோம். இங்க பார்த்தோம், தேவன் நமக்கு வாசலா இருக்கிறார். அந்த வாசல் வழியாய் உட்பிரவேசிக்கிறவர்களை கர்த்தர் ரட்சிக்கிறார். எப்படி ரட்சிப்பார்? எப்படி ஆசீர்வதிப்பார்? வெளியிருந்தாலும் ஆசீர்வதிப்பாரா? உள்ளிருந்தாலும் ஆசீர்வதிப்பார். எப்படி? அவருக்குள் அந்த வாசலுக்குள்ள நுழைந்தால்தான். ஆகவே அந்த ஜீவனை கொடுத்த தேவனுக்கு நம்ம நன்றி சொல்வோம். எப்படி எல்லாம் நன்றி சொல்வோம்? வாழ்நாளெல்லாம் தேவனுக்கு நாம் நன்றி சொல்லலாம். வாழ்வது நான் அல்ல, என்னை கிறிஸ்துவே வாழ்கின்றார். வாழ்வது நான் அல்ல, என்னை கிறிஸ்துவே வாழ்கின்றார். சொல்லுங்க. வாழ்வது நான் அல்ல, என்னை கிறிஸ்துவே வாழ்கின்றார். வாழ்வது நான் அல்ல, என்னை கிறிஸ்துவே வாழ்கின்றார். வாழ்வது நான் அல்ல, என்னை கிறிஸ்துவே வாழ்கின்றார். கிறிஸ்து நம்மில் வளரவே, நாமும் தேய்ந்து மறையவே. கிறிஸ்து நம்மில் வளரவே, நாமும் தேய்ந்து மறையவே. கிறிஸ்து நம்மில் வாழவே, கிறிஸ்து நம்மில் வாழவே. நமக்கு பயமே இல்லையே, வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசுவே வாழ்கின்றார். வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசுவே வாழ்கின்றார். வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசுவே வாழ்கின்றார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவே நம்மில் வாழ்கின்றவராய் இருக்கிறார். ஆகவே இந்த வார்த்தைகளை கேட்ட நம் ஒவ்வொருக்குள்ளும் இயேசுவின் ஜீவன் இருக்கிறது. ஆகவே இந்த வார்த்தைப்படி நம்ம நடக்கலாம். Thank you Lord. Thank you Lord. நன்றி, Thank you Lord. நன்றி, ஆமென் நன்றி. பாருங்களே.
உயிரும் அவர்தான், நமக்கு உடல் கொடுத்தவரும் அவர்தான். இந்த அருமையான பாடலின் வரிகள் சொல்கிறது, மலரும் மனமும் அவர்தான், நம்மை வாழ வைக்கிறவர் அவர்தான். ஆகவே நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே, வாழ்வது நான் அல்ல, இனி கிறிஸ்துவே என்னிலே வாழ்கிறார். அதற்காக நம்ம என்ன செய்யணும்? தினமும் வேதத்தை வாசிக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், ஜெபம் செய்ய வேண்டும். ஆண்டவர் நம் எல்லாரையும் நேசிப்பார். அவர் அதி சீக்கிரத்துல வரப்போற தேவனா இருக்கிறார். Thank you, Jesus. God bless you. Jesus.